கோடை தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் மாலை வேளையில் மிதமான மழை கொட்டியது. திடீர் மழையால் வெப்பம் சற்று தணிந்து குளு சூழல் நிலவியது. மதுரை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மேலவளவு, சென்னகரம்பட்டி, கட்டிமங்கலம், கீழையூர், கீழவளவு, நாவினிப்பட்டி, வெள்ளலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை வேளையில் பெய்த மழையால் வெப்பம் சற்று தணிந்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கடும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் மகிழ்ச்சி அடைந்த மக்கள் அதே சமயம் சிறுமழைக்கே சேதமடையும் சாலைகளை சீரமைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். ஒரு மாதமாக மழை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மழை ஒரு அரை மணி நேரம் நல்லா பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சனால இன்றைக்கி ரோடு ரொம்ப பள்ளமும் மேடும் பள்ளம் இதெல்லாம் இதாகி போயிருக்கு. வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி சுற்றுவட்டார பகுதிகளான செவல்பட்டி, பிச்சம்பட்டி, கழுவனச்சேரி, மீனாட்சிபுரம், அவியூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. ராமேஸ்வரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் ராமேஸ்வரம் நகராட்சி அலுவலகம் முன்புள்ள சாலையில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்தது. பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரியநேந்தல், பொட்டித்தட்டி பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனிடையே தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.